ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐபிஎல் பற்றி டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கப்பா, ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நேற்று நம்ம வீடியோவில் என்ன போட்டிருந்தோம்னா, தோனி அவர்கள் வந்து ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்து அவர் டீமுக்குள்ளே இருக்கலாமா வேண்டாமான்றது முடிவெடுக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து இப்போ எல்லாராலும் பேசப்பட்டுட்டு இருக்கு தான் உண்மை. ஸோ நமக்கு நெருக்கமான ஒருத்தரையே வந்து டேரெக்டாகவே கேட்டார், ஏன்னாப்பா யாருமே அப்படி சொல்ல, நீ வாட்டுக்கு அப்படி சொல்லிட்ட அப்படின்னு. சில பேர் வந்து அந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தோனி வந்து ஆக்ஷன்ஸ் ரூல்ஸை பொறுத்து அதுக்கடுத்து அவர் இருக்கலாமா வேண்டாம் முடிவு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி எவ்வளோ வேதனை வலிகள் இருக்குன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். முக்கியமாக வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நார்மலாக ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையும் தாண்டி ஸோ நம்ம டெலிகாஸ்ட் உரிமை பெற்றிருக்கிற அவங்க யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல தோனி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து சில விஷயங்களை கல்லா கட்ட முடியும். ஸோ அவர் இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் வேற. ஸோ அவர் இல்லாத போது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, இவ்வளோ ஆதரவு கிடைக்குமானா கண்டிப்பாக வந்து அது கேள்விக்குறி தான். நம்ம விராட் கோலியாக இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மா இருக்கட்டும், இவங்க கூட அவங்களோட ஓன் டீம்ஸ்க்கு விளையாடும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வேறு. இதே மாதிரி ஆப்போனன்ட் டீமில் இன்னொரு கிரவுண்டில் போய் விளையாடும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமானா கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தோனிக்கு கிடைச்ச மாதிரி வரவேற்பு வந்து வேறு எந்த பிளேயருக்குமே கிடைக்கலன்றது தான் உண்மை. ஸோ நம்ம சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லும்போது நம்ம சென்னையில் வந்து விளையாடும்போது நம்ம எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக தோனிக்கு வந்து இந்தியா ஃபுல்லாகவே அவ்வளோ ஃபேன்ஸு. ஸோ நம்மலாம் பார்த்துருப்போம், நார்த் இந்தியாவில் விளையாடும் போதெல்லாம் தோனியை வந்து ரசிகர்கள் வந்து எகிர் குச்சி உள்ள வந்து பார்த்துட்டுலாம் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் நார்த் இந்தியாவில் நிறைய நடக்கும். ஸோ மற்ற டீம் ஃப்ரான்ச்சைஸே வந்து தோனி இருக்கும்போது அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸே வேறு, எங்கே போனாலும் அது அவரோட ஓன் கிரவுண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம், தோனி வந்து ஐபிஎல் விளையாடுறாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த வியூவர்ஷிப்புன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு எல்லாரோட கருத்தாக இருக்குது. அது உண்மை தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போ வந்து தோனி இருப்பாரா மாட்டாரான்றதை இந்த ஆக்ஷன்ஸ் தான் முடிவு பண்ணும். இப்போ வந்து பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ மட்டும் இல்லை, மற்ற கிரிக்கெட் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் ரூல்ஸ் வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி நம்ம முடிவெடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து 31 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்தை தான் வந்து பிசிசிஐ வந்து ஏற்க போகுது. ஸோ இது வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு வந்து சாதகமாக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6லேருந்து 8 பிளேயர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரில. மேக்ஸிமம் 5 to 6 பிளேயர்ஸையாவது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு பிசிசிஐ வந்து அவங்க சொல்கிற நியாயம் தான் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேறு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டீம் ஓனர்ஸ்லாம் வந்து பிளேயர்ஸ் மேலே வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளும் முடிவுகளை எடுக்கணுன்ற மாதிரி பிசிசிஐ சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லா டீம்ஸும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெகா ஆக்ஷன். ஸோ மெகா ஆக்ஷன் சொன்னோன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து 5 வருஷத்துக்கு மாற்றணும். ஏன்னா 3 வருஷன்றது நாங்கள் அப்போ தான் ஒரு டீமில் புதுசாக ஒரு பிளேயரை கொண்டு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அவனுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்து, செகண்ட் இயர் ஃபுல்லாக ஐபிஎல் மேட்சஸில் அப்பப்போ இறக்கி, தேர்ட் இயர் வந்து அவனை ஒரு ஸ்டாராக ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து மெகா ஆக்ஷன் சொல்லிட்டு 3 பேரில் 4 பேர் தான் வச்சுருக்கோம்னா, ஆல்ரெடி ஒவ்வொரு டீமுக்கு 2, 3 பேர் ஸ்டார் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அதையும் தாண்டி 11 பேர் இருக்கும்போது, அதில் நாங்கள் 7, 8 பேர்ஸ் வந்து வளர்த்து வச்சுருப்போம் முக்கியமா. ஸோ இதன் மூலமாக நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒருத்தர் வந்து இன்னொரு டீமுக்கு ஈஸியாக போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணால் மினிமம் எங்களுக்கு 5 இயர்ஸ் வேணும். ஸோ அப்போ தான் எங்களோட உழைப்புக்கு நாங்கள் அந்த டீம் பிளேயர்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு நாங்கள் எதிர்பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கும் நியாயமாக தான் படுது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிட்டென்ஷனே வேண்டாம். இந்த பிளேயர் தக்க வைக்கணும், அந்த பிளேயர் தக்க வைக்கணும், எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு எல்லாமே ஆர்டிஎம்மாக கொடுத்துருங்க. அதாவது 8 ஆர்டிஎம் கார் கொடுத்துருங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பிளேயர்ஸ் வந்து யார் எடுத்தாலுமே எங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேயரோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்க வந்து பை பண்ணிப்போம். இல்லை அந்த டீமுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் அதிகமாக தெரிந்தால் அதிகமாக பிக் பண்ணுறாங்களா, எங்களுக்கு வேண்டாட்டி நாங்கள் விட்டுருவோம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிளேயர்ஸ் வந்து இன்னும் நல்ல ஷஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 8 ஆர்டிஎம் கார்டெலாம் கொடுப்பாங்கன்றத டவுட்டு தான். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்தும் ஒவ்வொரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு தான் உண்மை. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஎம் கார்டு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு 2, 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், மத்த டீம்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆர்டிஎம் கார்டே வேண்டாம். இப்போ ஒரு டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 4 ஸ்டார் பிளேயரா கண்டிப்பா இருப்பாங்க. 3 பேர் ரீட்டெயின் பண்ணி இன்னொருத்தர் வந்து ஆர்டிஎம்ல வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிளேயர் யாரு அப்படின்ட்டு மத்த டீம்ஸுக்கு தெளிவாவே தெரியும். ஸோ அதனால அவங்க வேணுங்கிட்டே வந்து இந்த டீமோட பர்ஸ் வேல்யூ குறைக்குன்றதுக்காக வந்து ஆக்ஷன்ல வந்து அதிக ரேட் ஏத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இத அவாய்ட் பண்ணா ஆர்டிஎம்ட்ட ஒரு ஆப்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்ப நம்மளே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 3 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அடுத்து 4வதா ஜடேஜாலாம் இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா ஜடேஜா நம்ம எடுப்போம்னு தெரியும். ஆனா மத்த டீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 12,00,00,000 13,00,00,000 அப்படின்னு எடுத்துட்டோம். நம்ம ஆர்டிஎம் கார்ட வச்சு எடுத்து தான் ஆகணும். இந்த மாரி விஷயங்கள் வந்து வேணுன்ட்டே வந்து நெறைய டீம்ஸ் வந்து சொல்லி வச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணா இந்த ஒரு ஆப்ஷனே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆனா பிசிசிஐ என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அதற்கு அடுத்தபடியா இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஸோ நம்ம இம்பாக்ட் பிளேயர்ன்னு சொன்னோம்னா நம்ம ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இவங்கலாம் வந்து தெளிவாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ சிராஜ்லாம் வந்து லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து கதறிட்டாருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேனை ஃபுல்லா உள்ள கொண்டு வந்து கடைசி நேரமா இருக்கட்டும், இல்ல பிகினரா இருக்கட்டும், ஸோ ஒரு பவுலர் வந்து எந்த அளவுக்கு பதம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பதம் பார்த்துருங்க. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நம்ம ரோஹித் சர்மா ஏன் சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்த ஒருத்தரை வந்து ஒதுக்கிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து நீங்க பேட்டிங் மட்டும் பண்ணா போதும்பா அப்படின்னு சொன்னதுனால அது வந்து ரோஹித் சர்மா அவர் சைட்லலாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் எதுக்குப்பா அவர் கேப்டனா இருந்து அவர் களத்துல இருந்து ஃபீல்டிங்லாம் செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே களத்துக்கு வந்தாலும் அவர் பின்னாடி போய் பவுண்டரி நிற்க சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஸ்ட் டைம் ரொம்ப எக்கச்சக்கமா போச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் டீம் வந்து கப் வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கனால வந்து ரோஹித் சர்மா இருக்கட்டும், குறிப்பா வந்து விராட் கோலிலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தான் உண்மை. ஸோ நான் கூட இதை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இம்பாக்ட் பிளேயர்ல பவுலிங் கூட தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி இருந்தாலும் பேட்டிங் இறங்கும்போது பவுலர் வந்து அடுத்து ஃபீல்டிங் வரும்போது வருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் உள்ள போயிட்டு ஒரு பவுலர் ஆப்ஷன் அதிகமாக தானே வரப்போகுது அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் 20 ஓவர் தான். முக்கியமாக 5 பிளேயர் போட்டாலும் அந்த 20 ஓவர் 5 பேர் மட்டும் தான் போட முடியும். எப்படி பார்த்தா பவுலிங் 5 பேர் தான். 6வது ஆள் வந்தாலும் போட போகிறது கிடையாது. நம்ம பேட்டிங் வரும்போது 7+4 அப்படின்றது தான் அது வந்து 7லேருந்து 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அது பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமாக இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இனிமேட் வரக்கூடிய ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸில் வந்து அதை மாற்றுவாங்களான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி மாற்றும் பட்சத்தில் அந்த மாதிரி இம்பேக்ட் ரூலே கிடையாது அப்படின்ட்டாங்கன்னா அது வந்து யாருக்கு பின்னடைவாக இருக்கோ இல்லையோ நம்ம சிஎஸ்கேக்கு தான் ரொம்ப 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 பின்னடைவாக இருக்கணும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா வரக்கூடிய ஆக்ஷன்லேருந்து நம்ம இம்பேக்ட் பிளேயர் ரூலில் வந்து நம்ம தோனி அவர்களை தான் வந்து ஃபினிச்சராக யூஸ் பண்ணணும் ஒரு பிளான் இருக்குதா பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கீப்பர் வந்த பிறகு கண்டிப்பாக தோனிக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர்ன்றது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தோனிக்கு தான் வந்து கரெக்டாக பொருந்தும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் மட்டும் வந்து ஆடி கொடுத்துட்டு அதுக்கடுத்து களத்துலேருந்து ஃபீல்டிங் செட்டப் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இம்பேக்ட் பிளேயர் கிடையாது அப்படின்னா பிளேயிங் 11 அவர் வச்சிருப்பாருன்னா அது யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ரூல்ஸ்க்காக தலை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வேளை ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக தலை இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3+1 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலை தோனி எந்த முடிவு எடுக்க போறாருன்னா தெரியாம தான் எல்லாருமே கலக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து அவர் விளையாடணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் ரூல்ஸ் வரும்னு நான் நம்புவோம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் ட்ரேடிங் முறையில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப் பண்ணிட்டு சென்னைக்குலாம் வருவாரான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் கிடையாது வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரக்கூடிய ஆக்ஷன் ரூல்ஸ் படி ட்ரேடிங் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சில டீம்ஸில் வந்து கேப்டன்ஷிப்பே வந்து மாறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடிங் இருந்துச்சுன்னா நாங்கள் கேப்டனை ஈஸியாக மாற்றிப்போம். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது குறிப்பாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த விஷயங்கள் வந்து உண்மையிலே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ட்ரேடிங் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரிஷப் பண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அது ரிஷப் பண்ட் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டை பேசினாருன்னா நான் ரிலீவ் ஆகிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ரிலீவ் ஆக தான் சொல்லுவாங்க. இல்லைப்பா நீ என் கூட தான் இருந்து விளாண்டு தான் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி கேஎல் ராகுல் அவர்கள் வந்து ஆர்சிபிக்கும் குறிப்பாக வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து எந்த டீம் போவார்னு யோசிக்கலாம். ஆனால் கொல்கட்டாவுக்கு போகிற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் மும்பை தவிர்த்து வேறு எந்த டீமுக்கு நீங்கள் கேப்டனாக இருப்பீங்கன்னு கேட்டதுக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸும்
எங்களுக்கு வந்து ரீட்டெயின்டே வேண்டான்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணமா தான் கண்டிப்பா இருக்கும். ரீட்டெயின் பிளேயர்ஸே இல்ல அப்டின்னா கண்டிப்பா எல்லாருமே ஆக்ஷன்ல தான் எடுத்தாகணும். ஸோ அதிக அமௌண்ட் குடுத்தாவது அவர் எடுத்துடலாம்னு பிளானிங் இருக்கும். ஏன்னா அவரோட டீம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பிளேயர்ஸ்ன்னு வந்து நெறைய பேர் இருந்தாலுமே, ஒரு கேப்டன்சி பிளேயர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு தோனி இருந்த மாரியோ, நம்ம பெங்களூருக்கு விராட் கோலி இருக்கிற மாரி வந்து அவர் டீமுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர்ன்றது அவ்வளோ பெரிய பிராண்ட் வேல்யூ கிடையாது. நல்ல பிளேயர் தான், நல்ல கேப்டன் தான். இருந்தாலும் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவர் கம்மி தான். ஸோ அந்த வகையில வந்து அவர் ஃப்ரீயாவே எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்காக தான் அந்த ஆர்டிஎம்மே அவர் வந்து சூஸ் பண்ணாரு. ஆனா ரிட்டென்ஷன் வரும்போது கண்டிப்பா அது வந்து மத்த டீமுக்கு தான் ப்ளஸ்ஸா இருக்கும். நம்ம சென்னையா இருக்கட்டும், அண்ட் பெங்களூரா இருக்கட்டும், குறிப்பா வந்து மும்பைக்கு வந்து அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க டீம்ல தான் எப்படி பார்த்தாலும் ஒரு 7, 8 பேர் கிட்ட ஸ்டார் வேல்யூ பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ இந்த வருடம் ஆக்ஷனுக்காக தான் இப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை மெயினா யோசிக்கிற ஒரே விஷயம், எங்க தோனி வந்து டீம்ல இருந்தா போதும்பா. நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதுதான் திங்க் பண்ணுது. ஒரு பிளேயருக்கு அடிஷனலா வந்து ரிட்டர்ன் பண்றனால, இத்தன கோடி பிரிச்சு குடுக்குற மாரி தான் இருக்கும். பரவால்ல. அந்த அமௌண்ட் போனா பரவால்ல. அந்த தோனி உள்ள இருக்கணும் தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பா நினைக்கும். அதுல எந்த தவறும் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தோனி என்ன நினைக்கிறாருன்னு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் நடுவுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவோட தம்பி டீமான அது என்னப்பா தம்பி டீம்ன்றீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸா வந்து பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ல அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அதாவது மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க்க வந்து வின் பண்ணி அடுத்த பிளே ஆஃப் போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் செமிஃபைனல் மாரி. ஸோ இந்த பிளே ஆஃப் வின் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து ஃபைனல் தான் போவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து இங்க இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸால வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணப்படுதுன்னா, கண்டிப்பா வந்து அது ஸ்டோய்னிஸ் வந்து நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்காரு. எல்லாத்தோட முந்தா நேத்து நடந்த அந்த மேட்ச்ல நம்ம கேப்டன் ஃபாஃப் டு பிளிஸிஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் குடுத்துருக்காருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அதற்கு அடுத்தபடியா வந்து ஹாரூன் ஹார்டி. ஸோ அவர பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ அவர் வந்து இந்த வருஷம் ஆக்ஷன் கலந்துக்கும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து சிஎஸ்கே அவர எடுக்க முற்படும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுது. ஸோ நீங்க டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நடந்த மேட்ச்ல அவர் தான் வந்து ஒன்றொன்னு இறங்கி வேற லெவல்ல மேட்ச ஃபினிஷ் பண்ணி குடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நிறையா பிளான் இருக்கும். ஆனா எல்லா பிளான்லயுமே வந்து நம்ம தல தோனிய விட்டுறக்கூடாதுன்னு தான் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாவும் இருப்பாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாத்தையும் விட நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம தல தோனி நமக்காக இருக்கணும். ஸோ அவர் அத யோசிச்சு தான் முடிவு எடுப்பாரு. ஸோ ஆக்ஷன் ரூல்ஸ் வந்தோனே கண்டிப்பா அவருக்கான முடிவ எடுத்துருவாரு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா நல்ல முடிவா இருப்பார்ன்னு நம்புவோம். இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா போதுமானதா இருக்கும்னு நம்புறேன். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது குறைகள் இருந்தா கண்டிப்பா அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வேற என்ன விஷயங்கள் பேச நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையுமே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இதன் மூலமா நான் அடுத்து குடுக்குற வீடியோஸ் வந்து சில விஷயங்கள் என்னால அப்டேட் பண்ணிக்க முடியும்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இது சம்மந்தமா நம்ம சிஎஸ்கே தவிர்த்து மத்த டீம்லயுமே யார் யார் ரீட்டெயின் பண்ண நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதையுமே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சிஎஸ்கேல தல தோனி இருப்பாரா? மாட்டாரா? இந்த விஷயங்கள் தான் எல்லாரோடும் இப்போ ரொம்ப கன்ஃப்யூஷனா பார்க்கப்படுது. தல இருப்பாரா? மாட்டாரா? அதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.